வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம சம்மர்ஸ்லாம் டே 2 நல்லபடியாக கோலாகலமாக நடைபெற்று முடிஞ்சிச்சு. நல்ல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இந்த சம்மர்ஸ்லாமில் அரங்கேறி இருக்குது. பார்த்தீங்கன்னா ஜான்சினா வந்து ஃப்ரீயாக விடைபெற்றார் நண்பர்களே. கோடி ரோட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அங்கே பெல்ட்டை எடுத்திருப்பார், சாம்பியன் ஆகிருப்பார். திருப்பி நம்ம ப்ராக்லெஸ்னர் கூட பார்த்தீங்கன்னா இங்கே ரிட்டன் ஆகிருப்பார். நம்ம ஜான்சினா வந்து அட்டாக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியிருப்பார். முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம சம்மர்ஸ்லாம் மேட்ச்சில் நியோமி, ரியா ரிப்ளி, இயோ ஸ்கை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன் மேட்ச் போய்கிட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம நியோமி தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன் ஆகிருப்பாங்க. அவங்களுடைய வெற்றியை வந்து சம்மர்ஸ்லாமில் பதிவு செஞ்சுருப்பாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டேக் டீம் சாம்பியன் வந்து போய்கிட்டு இருக்கும் ஒரு 4 டீமுக்கு. அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சுவாரஸ்யமாக மாறி மாறி அடிச்சுக்கிடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிஒய்ஐ டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய லேடிஸ் மெம்பர் பார்த்தீங்கன்னா அங்கே பெல்ட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பார்த்தா நம்ம மற்ற டீம் மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து தள்ளி வெளியே தள்ளிடுவாங்க. அங்கே அது மாதிரி ரொம்ப சுவாரஸ்யம் நடந்திருக்கும். டிஒய் பார்த்தீங்கன்னா பெல்ட்டு மேலே தொங்கி ரொம்ப நேரம் தொங்கிட்டு இருப்பார். இறுதியாக பார்த்தீங்கன்னா எல்லா டீமுமே அதை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட்டு மறுபடியும் வயர்ட் கிக்ஸ் தான் வந்து டேக் டீம் சாம்பியன் ஆகிருப்பாங்க. அவங்க டீம் வந்து அதை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கா, ஜேக்கப் பட்டு யுனைடெட் சாம்பியன் வந்து மேட்ச் போய்கிட்டு இருக்கும். இதுலேயும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த டாலாட்டாங்க அந்த சோலோ சிக்கா டீம் அவருடைய டீம் பிளட் லைன் ஓல்டு பிளட் லைன் டீம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஜேக்கப் பட்டுவை தாக்கியிருப்பாங்க. இத்தனைக்கும் கெல்லின் செல் மேட்ச் தான். அப்படி இருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பட்டுவை தாக்குவாங்க. அங்கே ஜிம்மி யூசவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பார். பட் அப்படி இருந்து முடிஞ்சிருக்காது. அவர் ஜேக்கப் பட்டு வந்து தோற்றுருப்பார். நம்ம சோலோ சிக்கா தான் பெல்ட்டை வின் பண்ணியிருப்பார். ஆனால் சோலோ சிக்கா வந்து அவங்க டீமை கூப்பிட்டு ஜேக்கப் பட்டுவா தாக்க சொல்லுவார். ஆனால் ஜேக்கப் பட்டு பார்த்தீங்கன்னா கெல்லின் எஸ்எல் அந்த டாப் ரோப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா மூன் சால்ட் அவருடைய ஷாட்டை போட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தெறிக்க விட்டுருப்பார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம சம்மர்ஸ்லாமில் டாமினிக் ஸ்டீரியோ, ஏஜே ஸ்டைல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்கான்டினல் சாம்பியன் வந்து போய்கிட்டு இருக்கும். ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தாக்குவார் நம்ம டாமினிக் ஸ்டீரியோவை. அதில் பார்த்தீங்கன்னா எடிகரை ஓல்டு இதுக்கு பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா அந்த சேரை அப்படி தூக்கி போடுறது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் ஸ்டீரியோ ட்ரை பண்ணுவார். ஏஜே ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா சுதாரிச்சுட்டு அந்த சேர் அவர் கழுத்துலேயே மாட்டிட்டு படுத்துருவார். அம்பையரே கன்ஃபியூஸ் ஆயிடுவார். அந்த மாதிரிலாம் இடையில போயிருக்கும். பட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கே ஷூவை கழட்டிடுவார். டாமினிக் ஸ்டீரியோட ஷூவை கழட்டிடுவார் ஏஜே ஸ்டைல். அந்த ஷூவை வந்து பார்த்தீங்கன்னா டாமினிக் ஸ்டீரியோ ஏஜே ஸ்டைலை தாக்கி மறுபடியும் சாம்பியன் ஆகிருப்பார். இங்கே டாமினிக் ஸ்டீரியோ ஏஜே ஸ்டைலுக்கு ஒரு தோல்வி தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம சம்மர்ஸ்லாமில் பெக்கி லஞ்ச் உமன் இன்டர்கான்டினல் சாம்பியன் வந்து நடைபெற்றிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லயக்ரா இதுதான் எனக்கு லாஸ்ட் டைம் அப்படின்னு பெக்கி லஞ்ச் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி தான் இந்த மேட்ச் வந்து போய்கிட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எதை வச்சுனாலும் அடிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃபைட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம பெக்கி லஞ்ச் செயின் அவங்களுடைய ஒரு சுத்தில் மாதிரி இருக்கும் ஸ்பானரு இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா லயக்ராவை தாக்கியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பெய்லி வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுற பேரில் லயக்ராவை வந்து அடித்து மறுபடியும் வந்து பெக்கி லஞ்ச் தான் சாம்பியன் ஆகிறதுக்கு ஒரு வழிவகுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது மாதிரி நம்ம ஜான்சினா வெர்சஸ் கோடி ரோட்ஸ் வேர்ல்டு டைட்டில் வந்து நடைபெற்றிருக்கும். ஜான்சினா எப்பயும் போல் அவருடைய ஓல்டு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஓல்டு என்ட்ரன்ஸோட அவர் வந்து அந்த ஸ்டைலில் அவர் வந்து என்ட்ரி ஆகிருப்பார். மேட்ச்சு ஸ்டார்ட் ஆயிரும். கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அண்டர்டேக்கர் போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிக்கை ஜான்சினாவுக்கு போடுவார். அந்த மாதிரி பல வித்தியாசமான அவருடைய பாணியில் ஷாட்லாம் போட்டிருப்பார். நம்ம ஜான்சினாவை பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு மூமெண்ட் இதில் காமிச்சிருப்பாங்க. அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி அப்படியே மேலே வர்ற மாதிரி அது நல்லா இருந்தது நண்பர்களே பார்க்குறதுக்கு. அடுத்து ரோப்பெல்லாம் வச்சு அடிச்சிருப்பாங்க. ஜான்சினா அவருடைய கிக்கை போட்டிருப்பார். பட் கோடி ரோட்ஸு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மீண்டெழுந்து அவர் சாம்பியன் ஆகிட்டார் மறுபடியும். அருமையான மேட்ச்சு நண்பர்களே இது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜான்சினா ஃப்ரீயாக விடைபெற்றார். அவருடைய வெற்றியை வந்து 17வது முறையான சாம்பியனை வந்து முடிச்சுட்டு அந்த சாம்பியனை மறுபடியும் கோடி ரோட்ஸ்கிட்டே கொடுத்துட்டு நீ தாண்டா உண்மையான சாம்பியன் அப்படின்ற மாதிரி வருங்கால ஜெனரேஷனுக்கு வந்து வழிவகுத்துட்டு அவர் வந்து கிளம்பிட்டார். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே மறுபடியும் நம்ம பீஸ்டி என்ட்ரி ஆகுறாரு. ரொம்ப நாள் கழித்து நம்ம ப்ராக் லெஸ்னர் வந்து வர்றாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா 2 பேரும் டேக் பண்ணிக்கிடுவாங்கன்னு தான் பார்த்தேன். பட் ஆனால் அங்கே வந்து ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா ஜான்சினாவை அட்டாக் பண்ணிடுவார். ஜான்சினாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே மறுபடியும் எந்திரிச்சிட்டு ஆடியன்ஸ்கிட்ட ஒரு செலப்ரேஷனை போட்டுட்டு அப்படியே கிளம்புவார். அவருக்கே போகவே மனசு இருக்காது ஜான்சினாவுக்கு ஆக்சுவலாக. அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா விடைபெறுகிறேன், எல்லோரும் என்னை மன்னித்து விடுங்க, இந்த ரீசெண்டாக 5 மந்த்தில் உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பேன், நன்றி அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு கிளம்பியிருப்பார்.